நீங்க அது மாய சார். திராவிட மாடல்லாம் முற்போக்கு தான் கொண்டு வரணும்ன்றது எங்க இருக்கு? என்ன முற்போக்கு இருக்கு அவங்களுக்கு? என்ன முற்போக்க கொண்டு வந்துட்டாங்க இது வரைக்கும்? நான் கேட்கிறேன், நீதி கட்சி தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க. 1920 இருந்து 37 ராஜாஜி வர வரைக்கும் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரையும் அவங்களால ஒரு அமைச்சராக்க முடியல. 15-20 வருஷம் நீதி கட்சி ஆட்சி தானே சார் நடந்துச்சு. ஏன் ஒரு எஸ்சி கூட மினிஸ்டர் ஆகல? நீங்க சொல்ற பார்ப்பனிய பிராமணிய முதலமைச்சர் ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு எஸ்சியை வந்து மந்திரி ஆக்கினாரு. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை அமைச்சராக்கி அழகு பார்த்தது யாரு? ராஜாஜி. உங்களுக்கு தெரியுமா, 1937 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில தீண்டாமை சட்டப்படி குற்றம் அல்ல தமிழ்நாட்டில். அஸ் பெர் லா இட்ஸ் நாட் ஏ கிரைம். 37 வந்து ராஜாஜி கொண்டு வந்த சட்டம். அது தீண்டாமை குற்றம்ன்ற சட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தாரு. அது வரைக்கும் ஏன் சட்டம் இல்ல? நீங்க என்ன சமூக நீதி பேசுறீங்க? யாரு பண்ணாங்க சொல்லுங்க. வாங்க பொது வெளி விவாதத்துக்கு தயாரா? நீங்க பேசுவோமா? 1922 சேரன்மா தேவியில பிராமண பசங்களுக்கும் மற்ற ஜாதி பசங்களுக்கும் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு வாவேஸ் ஐயர். அப்படிதானே நீங்க பிரச்சனை பண்ணி பெருசா ஈவேரா கொதிச்சு இருந்தார் வாவேஸ் சேரன்மா தேவி ஆசிரமத்துக்கு. அப்பதான் தீக்கால ஆரம்பிச்சு போனார்ல. 1927 வரைக்கும் பச்சையப்பா கல்லூரியில் சென்னையில எஸ்சி மாணவர்களுக்கு அட்மிஷன் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சேரன்மா தேவி எங்க இருக்கு? எங்கேயோ திருநெல்வேலி மாவட்டத்தில் ரிமோட்டா இருக்கிற இடம். அங்க எல்லா ஜாதிக்காரனும் ஆசிரமத்தில் இருந்தான். தெரிஞ்சுக்கங்க. சாப்பிடும் போது அவன் தனியா போகணும்னு சொன்னான். அந்த காலத்து சமூக வழக்கம். அது சொன்னா அதையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளன்னு வச்சுங்க. அது தெரியுது உங்களுக்கு. எங்க இருக்கீங்க? சென்னையில இருந்து கண்ணு அப்படி பார்த்தா நல்லா தெரியுது. சேரன்மா தேவி தெரியுது. பக்கத்துல பச்சையப்பா காலேஜ் தெரியல உங்களுக்கு? அட்மிஷனே கிடையாது. ரெக்கார்டு ஹிஸ்டரி மறுத்து பாருங்க. என்கிட்ட கேளுங்க. அந்த சுபவீரபாண்டியன் நாக்குல சுழுக்கு. அவருக்கெல்லாம் இதெல்லாம் பேச மாட்டார். அவர் திருமாவளவனுக்கெல்லாம் அங்க திருப்பிக்கிறாரு. பேச சொல்லுங்க. MC ராஜா பெரிய தலித் தலைவர். அவர் நீதி கட்சியை விட்டு ஏன் வெளில போனாரு? மெட்ராஸ் பிரசிடென்சில 16,000 பள்ளிக்கூடங்கள்ல எஸ்சி மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில்லை. 7,000 பள்ளிக்கூடங்கள்ல தான் எஸ்சி மாணவர்களை சேர்த்துக்கிறாங்க. 16,000 ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறான் எஸ்சினா. இதை கண்டிச்சு நான் வெளியேறேன்னு கவர்னர், அப்ப இருந்த சென்னை கவர்னர் வெள்ளக்காரன், அவங்ககிட்ட போய் ஒரு மனு கொடுத்து இதை நீங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நீதி கட்சியை விட்டு வெளில போயிட்டார். சமூக நீதி கட்சி தானே. ஏன் உங்க ஆட்சியில ஏன் 16,000 பள்ளிக்கூடங்கள் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் இல்லை? இது MC ராஜா சொன்னது சார். அவரை சங்கியும்பீங்களா? MC ராஜாவை சங்கியும்பீங்களா? எவ்வளவு பெரிய தலைவர் அவர். நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க சார். முற்போக்கா பேசுவான். என்ன முற்போக்கு? நெல்லை ஜெயமணி ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தான் அந்த முற்போக்கெல்லாம் கிண்டல் பண்ணுவார். அதனால முற்போக்கு பிற்போக்கு. எனக்கு தெரிஞ்ச முற்போக்குனா வாந்தி போறது, பிற்போக்குனா வயிற்றால போறது. வயிற்றுப்போக்கு தான் பிற்போக்கு. வாந்தி பண்ணா முற்போக்கு அப்படின்னு பொதுக்கூட்ட மேடைகளை கிண்டலா சொல்லுவார். என்ன அதை தாண்டி இந்த கம்யூனிஸ்ட் என்ன? வைக்கம்ல எத்தனை நாள் நடந்த போராட்டம்? வைக்கம் போராட்டம் 1 வருஷத்துக்கு மேல நடந்துச்சு. ஈவேரா எத்தனை நாள் இருந்தார் வைக்கத்துல? 3 நாள் இருந்தார். நீங்க வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன்னு கேரளா கவர்மெண்ட் அந்த ஹாலில் பெரிய ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான். 100கணக்கான படங்கள் இருக்கு. அது நடுவில் ஒரு படம் ஈவேரா படம். இங்க நீங்க அடேங்கப்ப வைக்கம் வீரருங்கிறீங்க. அப்ப நீங்க வைக்கம் வீரர் தானே. பட்டியல் சமுதாய மக்கள் பொது தெருவுக்குள்ள நுழையக்கூடாதுன்றதை தடுத்து அந்த ஆதிக்க உணர்வை அடித்து உடைத்து வைக்கத்தில் போராடிய ஈவேரா 1920களில் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணல? தமிழ்நாட்டில் இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ள விடணும்னு ஒரு போராட்டம் பண்ணல? தமிழ்நாட்டில் தெருக்குழுக்குள்ள விடணும்னு இங்கே பட்டியல் சமுதாய மக்கள் பிரச்சனை இல்லையா? அப்போ அவர் கேரளாவில் போய் வைக்கத்துல போடுவாரா? அமெரிக்காவில் 60 அடி ஹை ஜம்ப் தாண்டுவாரு. இந்தியாவில் தாண்ட தமிழ்நாட்டில் தாண்ட மாட்டாரா? நீங்க அத்லெட் அமெரிக்காவில் தாண்டுவீங்கன்னா இந்த ஊர்லயும் தாண்டணும்ல சார். ஏன் தாண்டல? நீங்க அத்லெட் இல்ல, டுபாக்கூர்.